ரத்னா கல்வி நிலையம், வடசென்னையில் தனிப்புகழ் வாய்ந்த கல்வி நிறுவனம் ரத்னா கல்வி நிலையம். ரத்னா கல்வி நிலையம் வழங்கும் டேக் கொஸ்டின்ஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாகம் 1. டேக் கொஸ்டின்ஸ் என்றால் என்ன, அவற்றை எப்படி அமைப்பது என்று இந்த பாடப்பகுதியிலே பார்ப்போம். 2 வாக்கியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றை பாருங்கள். He is working in a bank. Isn't he? இதன் பொருள், அவன் ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறான், இல்லையா? அடுத்த வாக்கியம், You are learning English, aren't you? நீ ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாய், இல்லையா? இந்த 2 வாக்கியங்களையும் நாம் தமிழ் படுத்தும்போது இல்லையா என்ற கேள்வியாக அமைகிறது. இந்த இல்லையா என்ற கேள்வி இந்த டேக் கொஸ்டின் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் அது அமைப்பது சுலபம். எந்த வாக்கியமாக இருந்தாலும் இல்லையா என்று கேட்டால் போதும். ஆனால் ஆங்கிலத்தில் வாக்கியத்துக்கு வாக்கியம் மாறுபடுகிறது. முதல் வாக்கியத்திலே isn't he என்று வந்துள்ளது, இல்லையா என்ற டேக் கொஸ்டின் isn't he என்று வந்துள்ளது. இரண்டாம் வாக்கியத்தில் aren't you என்று வந்துள்ளது. இதை எப்படி அமைப்பது என்பதற்கான விதிமுறைகளை நாம் பார்ப்போம். Rule 1. Use the same auxiliary in the tag as in the main sentence. If there is no auxiliary, use do, does or did according to the main sentence. இங்கே இந்த மெயின் சென்டென்ஸ், அதாவது முதலில் இருக்கிற அந்த வாக்கியத்தில் என்ன ஆக்சிலரி, அதாவது துணை வினைச்சொல் வந்துள்ளதோ அதை டேகிலும் பயன்படுத்த வேண்டும். இந்த ஆக்சிலரி அல்லது துணை வினைச்சொல் என்றால் என்ன? am, is, are, was, were மற்றும் will, shall, has, have போன்ற சிறு வினைச்சொற்கள், அவை துணை வினைச்சொற்கள் அல்லது ஆக்சிலரி verb என்று சொல்லி அழைக்கப்படுகின்றன. இவற்றை இந்த முதன்மை வாக்கியத்தில் என்ன ஆக்சிலரி வந்துள்ளதோ அதை டேகிலும் பயன்படுத்த வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தை பாருங்கள். They are happy, aren't they? இரண்டிலும் are என்ற ஆக்சிலரி வந்துள்ளது. She is nice, isn't she? இந்த முதன்மை வாக்கியத்தில் மெயின் சென்டென்ஸில் is வந்துள்ளது. அடுத்தது அந்த டேக் கொஸ்டினிலும் is வந்துள்ளது. She is nice, isn't she? He works hard, doesn't he? இங்கே இந்த is போன்ற துணை வினைச்சொல் வரவில்லை. எனவே அதற்கு பதிலாக does நாம் பயன்படுத்துகிறோம். இங்கே அந்த விதியிலே கொடுக்கப்பட்டுள்ளது, if there is no auxiliary, use do, does or did. எந்த துணை வினைச்சொல்லும் வரவில்லை என்று சொன்னால் do, does, did இவற்றில் ஏதாவது ஒன்று பயன்படுத்த வேண்டும். அதுவும் அந்த மெயின் சென்டென்ஸுக்கு பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும். மெயின் சென்டென்ஸ் நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் do அல்லது does வரும். அந்த மெயின் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் did என்ற ஆக்சிலரி நாம் உருவாக்கி பயன்படுத்துகிறோம். அதிலும் கூட இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் மெயின் சென்டென்ஸ் வரும்பொழுது அதில் இருக்கிற வினைச்சொல்லை பார்க்க வேண்டும். அதில் எஸ் என்று சேர்ந்திருந்தால் he works hard என்பதில் அந்த மெயின் வேர்பில் ஒர்க் உடன் எஸ் சேர்ந்துள்ளது. அப்படி எஸ் சேர்ந்து வந்தால் இந்த துணை வினைச்சொல்லில் டஸ் என்ற ஆக்சிலரி பயன்படுத்த வேண்டும். இந்த டேக் கொஸ்டினில் டஸ் என்ற துணை வினைச்சொல்லை உருவாக்கி பயன்படுத்த வேண்டும். அப்படி வராமல் ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் வராமல் மெயின் வேர்ப் வந்திருந்தால் நாம் டூ என்ற துணை வினைச்சொல்லை பயன்படுத்த வேண்டும். கடந்த காலத்தை காட்டக்கூடிய வாக்கியமாக இருந்தால் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் நாம் டிட் என்ற துணை வினைச்சொல்லை உருவாக்க வேண்டும். மீண்டுமாக இந்த வாக்கியத்தை பாருங்கள். He works hard, doesn't he? இங்கே எந்த துணை வினைச்சொல்லும் வரவில்லை. அது நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ். வினைச்சொல்லோடு எஸ் சேர்ந்து வந்துள்ளது, அதனால் டஸ் என்பதை பயன்படுத்துகிறோம். அதாவது அந்த வாக்கியத்தில் he works hard என்பதில் டஸ் என்பது மறைந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த எஸ் என்ற எழுத்து இருப்பதனால டஸ் மறைந்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அதை நாம் டேகில் பயன்படுத்த வேண்டும். அடுத்த வாக்கியம், பீட்டர் ஜாயின்ட் இன் த ஆர்மி, டிடன்ட் ஹி? இங்கே ஜாயின்ட் என்பது அது கடந்த காலம். ஜாயின் என்றால் ப்ரெசன்ட் டென்ஸ். ஜாயின்டு என்ற
பாஸ்ட் ஃபார்ம் வேர்ப் வந்துள்ளதுனால அது கடந்த காலம். அதில் டிட் என்ற ஒரு ஆக்சிலரி மறைந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டு அதை அந்த டேக் கொஸ்டினிலே டிடன்ட் ஹி என்று சொல்லி அதை டிட்டை பயன்படுத்துகிறோம். அடுத்த வாக்கியத்திலே தே ஸ்டடி இங்கிலீஷ், இது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், ஸ்டடி என்பது நிகழ்காலம். அதில் எஸ் சேரவில்லை, எனவே நாம் அந்த துணைவினை சொல்லிலே டூ என்ற துணைவினை சொல்லை பயன்படுத்தி அதை நெகட்டிவாக டோன்ட் என்று மாற்றியிருக்கிறோம். தே ஸ்டடி இங்கிலீஷ் டோன்ட் தே. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மெயின் சென்டென்ஸில் என்ன ஆக்சிலரி வருகிறதோ அதை டேக் கொஸ்டினிலும் பயன்படுத்த வேண்டும். அப்படி எந்த ஆக்சிலரியும் வரவில்லை என்று சொன்னால் மெயின் வேர்பை நாம் பார்க்க வேண்டும். அந்த மெயின் வேர்ப் நிகழ்காலமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதில் எஸ் வந்தால் டஸ் பயன்படுத்த வேண்டும். எஸ் இல்லாத மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் அமைந்திருந்தால் டூ பயன்படுத்த வேண்டும். அந்த மெயின் வேர்ப் கடந்த காலமாக இருந்தால் அதற்கு டிட் பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். இது மிகவும் சுலபமானது. ஒருவேளை சந்தேகம் இருந்தால் மீண்டும் இந்த பாடப்பகுதியை போட்டு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அடுத்து இரண்டாம் விதி, ரூல் 2. If the main sentence is negative, tag is positive and vice versa. இந்த மெயின் சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் டேக் பாசிட்டிவாக இருக்கும். அதுபோல மெயின் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் டேக் நெகட்டிவாக இருக்கும். உதாரணங்கள்: he is rich, isn't he? அவன் பண வசதியுள்ளவன், isn't he? மெயின் சென்டென்ஸ் he is rich பாசிட்டிவாக இருக்கிறது, நேர்மறை வாக்கியம். டேக் நெகட்டிவாக isn't he என்று வந்துள்ளது. இந்த இன்ட் என்று சொன்னால் அது நாட் என்பதனுடைய சுருக்கம். isn't என்று சொன்னால் is not என்பதனுடைய சுருக்கம், isn't he. அதுபோல் அடுத்த வாக்கியம் நெகட்டிவில் இருக்கிறது, he is not rich. அதற்கு டேக் is he என்று வந்துள்ளது. அடுத்து நாம் மூன்றாம் விதியை பார்ப்போம். ரூல் 3. If the subject of the main sentence is a noun, use the corresponding pronoun in the tag. இந்த மெயின் சென்டென்ஸ் முதன்மை வாக்கியம் அது அதிலே சப்ஜெக்ட் அதாவது எழுவாய் ஒரு நவுனாக இருந்தால் அந்த நவுனை அப்படியே டேக்லே பயன்படுத்தக்கூடாது, அதை ப்ரோனவுனாக மாற்ற வேண்டும், பிரதிபெயர் சொல்லாக மாற்ற வேண்டும். அதாவது ஜான் என்பது நவுன், அந்த நவுனை அப்படியே டேக்கில் பயன்படுத்தாமல் அதற்கு பொருத்தமான ப்ரோனவுன் எது ஜான் என்று சொன்னால் அவன் என்ற அர்த்தம் கொடுக்கிறதுனால ஹீ என்ற ப்ரோனவுனை பயன்படுத்துகிறோம். ஜான் இஸ் பிஸி, isn't he? அப்போ ஜான் என்பது நவுன், ஹீ என்பது ப்ரோனவுன். இந்த மெயின் சென்டென்ஸில் ஜான் என்ற நவுன் வந்துள்ளது, அந்த டேக் கொஸ்டினில் ஹீ என்ற அதற்கு பொருத்தமான ப்ரோனவுன் வந்துள்ளது. அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். The children are sleeping, aren't they? குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இல்லையா? The children என்பது நவுன், அதை நாம் அவர்கள் என்று மாற்றி தே என்ற ப்ரோனவுனாக மாற்றி டேகிலே பயன்படுத்துகிறோம். மேலும் நாம் சில வார்த்தைகள் எப்படி சுருக்கமடைகின்றன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சிலரியும் நாட்டும் சேர்க்கும்போது அது எப்படி சுருக்கமடைகின்றன என்று தெரிந்தால் அவற்றை சரியான விதத்தில் நாம் டேக் கொஸ்டினில் பயன்படுத்த வேண்டும். இஸ் நாட் என்பதனுடைய சுருக்கம் isn't, ஆர் நாட் என்பதன் சுருக்கம் aren't, வாஸ் நாட் என்பதனுடைய சுருக்கம் wasn't, வேர் நாட் என்பதனுடைய சுருக்கம் weren't, வில் நாட் என்பதனுடைய சுருக்கம் won't, ஷால் நாட் என்பதனுடைய சுருக்கம் shan't, கேன் நாட் என்பதனுடைய சுருக்கம் can't, could not என்பதனுடைய சுருக்கம் couldn't, should not என்பதனுடைய சுருக்கம் shouldn't, must not என்பதனுடைய சுருக்கம் mustn't. இந்த பகுதியில் இவ்வளவு விஷயங்களை நாம் பார்த்துள்ளோம். இதனுடைய தொடர்ச்சி பாகம் 2 நீங்கள் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எட்வின், ரத்னா கல்வி நிலையம்.